ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா த ரிபல் ஆஃப் த டைரண்ட் நோபல் ஹவுஸ்ன்ற மானுவாவோட எபிசோடு 1 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒன்று யாரும் லைக் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்சா கீழே இருக்க அந்த ஐ பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வர பசமா ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல யாரோ ஒருத்தர் சுத்தி இருந்த எல்லாருமே புலகச்சு வேலைக்கு ஏத்திட்டு பேட்டில் ஃபீல்டு நடுவுல சும்மா மாசா நின்னுட்டு இருக்காரு. இவர் இப்படி நிக்கும் போது ஹீரோவும் உடம்புல ஏகப்பட்ட அடி வாங்கி இவர் பின்னாடி வந்து நின்னா ஹீரோவை திரும்பி கூட பார்க்காம அவரும் ஆஷ், நான் உன்னை ஈஸ்டர்ன் சப்ஜுகேஷன் போர்ஸுக்கு லீடரா தானே போட்டேன், அப்படி இருக்கும் போது அங்க இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு கேட்டா ஹீரோவும் வேற எதுக்கு உங்களை போட்டு தள்ளுறதுக்கு தான் அப்படின்னு சொன்னோடனே அவரும் சும்மா கொடூரமா ஹீரோவை திரும்பி பாக்குறாரு. இவர் இப்படி பார்க்கும்போது ஹீரோவும் ஆரம்பத்துல இருந்தே என்னோட ட்ரூப்ஸ் ஒரு பெயிட்டா யூஸ் பண்றது தானே உங்களோட பிளான், அப்படின்னா என்ன தூக்கி போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஃபாதர் அப்படின்னு இவன் சொல்லும் போது தான் தெரியுது இந்த ஆளு ஹீரோ அவங்க அப்பான்னு. ஹீரோ சொன்னது கேட்ட அவரும் உங்களை மாதிரி விங்லெஸ் எல்லாம் இருக்கிறதே இந்த மாதிரி பெயிட்டா யூஸ் பண்றதுக்கு தான், என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே, என்னோட ஃபூலிஷ் சன் ஆஷே ஹெலைம். இப்ப நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் ஹீரோ அவங்க அப்பா வந்து விங்லெஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. இது வந்து உங்களுக்கு இப்ப புரியாம இருக்கலாம், கதை போக போக அது என்னன்னு சொல்லுவாங்க. சோ அதனால கொஞ்சம் பெருசா அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இவர் இப்படி சொல்லும் போது ஹீரோவும் இப்பதான் இந்த ஹெல்லைம் ஃபேமிலியை பத்தி சொல்றான். இந்த ஹெல்லைம்ஸ் இந்த கான்டினென்ட்லயே ஒரு கிரேட்டஸ்ட் மார்ஷல் ஹவுஸ் அண்ட் ராயல் ஃபேமிலிக்கு நாங்க ஸ்வாடாவும் காடாவும் இருப்போம்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தவனுங்க. அப்படியாப்பட்ட ஃபேமிலியோட ஹெட் தான் இந்த ராட்ரிக் ஹெல்லைம். நான் இவனை அப்பான்னு கூப்பிடுறதுனால நான் ஒன்னும் இந்த ஆளுக்கு பிறந்தவன் கிடையாது. நான் சின்ன வயசுல பிளிசர்ட்ல மாட்டி சாவர நிலைமையில இருந்தப்போ இந்த ஆள் தான் வந்து என்ன ரெஸ்கியூ பண்ணி அவனோட ஃபேமிலியில சேர்த்துக்கிட்டான். அதுக்கு நன்றி கடனா இருக்கணும்னு சொல்லி அந்த ஆள் சொன்ன எல்லா விஷயத்தையுமே எந்த ஒரு பிசுறுமே இல்லாம நான் செஞ்சு முடிச்சேன். ஆனா சின்ன வயசுல எனக்கு எந்த ஒரு விங்ஸும் இல்லாததுனால என்னோட 2 பிரதர்ஸுமே என்ன போட்டு பயங்கரமா புள்ளி பண்ணானுங்க. அவனுக்கு மட்டும் தான் அப்படி பண்ணானுங்களான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. இந்த டியூக் ஃபேமிலியில இருந்த எல்லாருமே என்ன ஒரு குப்பை மாதிரி தான் ட்ரீட் பண்ணானுங்க. என்னோட 2 பிரதர்ஸுமே என்ன புள்ளி பண்ணும்போது ஒரே விஷயத்தை தான் சொல்லுவானுங்க, அதுதான் உன்ன மாதிரி எந்த ஒரு கிரஸ்டுமே இல்லாத விங்லெஸ்லாம் எப்பவுமே இந்த மாதிரி தரையில தாண்டா இருக்கணும், நீங்க எல்லாம் மேல வர நினைக்கவே கூடாது அப்படின்ட்டு இவனுங்க சொன்ன விஷயத்தை ஹீரோ யோசிக்கும் போது தான் இப்ப நம்மளுக்கு இந்த விங்னா என்ன மேட்டர்ன்ற கதையை சொல்றான். இந்த விங் கிரஸ்ட்ன்றது ஒருத்தருக்குள்ள எந்த அளவுக்கு மேஜிக் பவர் இருக்குன்ற விஷயத்தை இண்டிகேட் பண்றது. சொல்ல போனா யாரு ஒருத்தர்கிட்ட அதிகமான விங்ஸ் இருக்கோ அவங்களோட மேஜிக் பவர் அது பயங்கரமா இருக்கும். எந்த அளவுக்கு மேஜிக் பவர் இருக்கும்னா அவங்களால ஒரு ஊரையே ஒரே சொடுக்குல அழிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த டியூக் ஃபேமிலியிலே என் ஒருத்தனால மட்டும் தான் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. அதனாலேயே என்னோட சிப்லிங்ஸ் எல்லாம் என்ன எப்படி கூப்பிட்டானுங்கன்னா த விங்லெஸ். அவனுங்க என்னதான் இப்படி எல்லாம் சொன்னாலும் நான் அந்த விஷயத்தெல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்லை. என்கிட்ட இருக்க ஸ்வாட வச்சு நான் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்தேன். ட்ரைனிங் எடுக்கும் போது என்னோட மனசுல இருந்ததெல்லாம் ஒரே விஷயம் தான், நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்க போற ரிவார்டு அது பயங்கரமா இருக்கும்னு. நான் நினைச்ச மாதிரியே எனக்கு கிடைச்ச ரிவார்டு அது பயங்கரமா தான் இருந்தது. ஆனா நான் எதிர்பார்த்ததை விட அது பயங்கரமா இருந்தது. அப்படி என்ன நடந்ததுன்னா என்னோட ஈஸ்டர்ன் சப்ஜுகேஷன் ஃபோர்ஸை நான் லீட் பண்ணி போயிட்டு இருக்கும் போது சடனா ஒரு குரூப் ஆஃப் ஆர்மி எங்களை ஆம்புஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது என்னோட ஃபாதரோட ஆர்மின்னு. அவனுங்க என் குரூப்ல இருந்த எல்லாருமே போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணானுங்க. அங்க நடந்த சண்டையில நான் மட்டும் தான் உயிர் பொழைச்சேன். அப்ப என் மனசுக்குள்ள இருந்ததெல்லாம் ஒரே கேள்விதான், ஏன் இவன் இப்படி கேட்கும் போது அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல காட்டினா ஹீரோவா உங்க அப்பாவை பார்த்து ஃபாதர் சின்ன வயசுல இருந்து நான் உங்களை நம்பி உங்களை மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது எதுக்கு என்ன போட்டு தள்ளணும்னு நினைச்சீங்க. இவன் இப்படி கேட்டா அவரும் எது ஃபாதரா, நான் எப்பவுமே உன்னை என் பையனா பார்த்ததே இல்லடா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு டூல் மட்டும் தான். ஒரு டூலோட பர்பஸே அவங்களோட மாஸ்டருக்கு சர்வ் பண்றது தான். உன்னோட பர்பஸ் இந்த இடத்துல இதோட முடிஞ்சது. அதனால நீ இந்த பூமியில இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவரு இப்படி சொன்ன உடனே ஹீரோ அதை கேட்டு செம்ம காண்டாயி இங்க இருந்து கிளம்ப போறது நான் இல்ல நீங்க தான் அப்படின்ட்டு அவர் வெட்டுறதுக்கு பாஞ்சிரு வரா. வரும்போதே ஃபாதர் நான் உங்களை ரொம்பவே நம்பினேன், ஆனா என்ன ஒரு முட்டா கேவா நீங்க மாத்திட்டீங்கல்ல அப்படின்ட்டு அவர் மார்பாக்ஸ்ல ஒரே வெட்டு. அவ்வளவுதான் அந்த ஆளு சொல்லி முடிஞ்சிச்சான்னு பார்த்தா இல்ல, ஹீரோ அவ்வளவு பவர்ஃபுல்லா போட்ட ஸ்ட்ரைக் அவர் கழுத்துல சின்னதா ஒரே ஒரு கோடு மட்டும் தான் விழுந்திருக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி ரியாக்ட் பண்றதுக்குள்ளேயே ஹீரோவோட 2 அண்ணனுங்களுமே வந்து மேஜிக் யூஸ் பண்ணி ஹீரோவை லாக் பண்ணிடுறானுங்க. பண்ணது மட்டும் இல்லாம ஹீரோவோட கை காலு அப்படின்ட்டு 2த்தையும் வெட்டி பறக்க விடுறானுங்க. இப்படி ஹீரோவோட கை கால் போன உடனே பையன் வழியில கடந்து கதறான். இவன் இப்படி கதறிட்டு இருக்கும் போது ஹீரோவோட அண்ணனும் இவ்வளவு நடந்துமே உனக்கு இங்க என்ன நடக்குதுன்ற விஷயம் எல்லாம் புரியல, ஒரு விங்லெஸ்ன்றவன் எப்பவுமே விங்லெஸ் மட்டும் தான். அண்ட் அதுவும் இல்லாம நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆனா மறுபடியும் சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோ, உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் எப்பவுமே இந்த மாதிரி தரையில தாண்டா இருக்கணும், நீங்க எல்லாம் மேல வரணும்னு நினைக்கவே கூடாது அப்படின்ட்டு இவனும் ஹீரோ பார்த்து இதெல்லாம் சொல்லிட்டு கெக்க பக்கம் சிரிச்சுனுங்கிறானுங்க 3 பேரும். அதை பார்த்துட்டு ஹீரோவும் ஏன் என்ன இப்படி குப்பை மாதிரி தூக்கி போட போறீங்கன்னா அப்புறம் எதுக்காக என்ன எடுத்து வளர்த்தீங்க, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னு கேட்டா ஹீரோ அவங்க அப்பாவும் பக்கத்துல வந்துட்டு நான் உன்னை இந்த ஃபேமிலியில சேர்த்ததுனால நீ ஒன்னும் உன்னை பெரிய ஆளுன்னு நினைச்சுக்காத, ஆரம்பத்துல இருந்தே நீ எனக்கு எந்த யூஸுமே கிடையாது, எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் உன்கிட்ட இருந்த அந்த 7 விங்ஸோட பவர் தான். அப்படின்னா
கைஸ் ஹீரோ கிட்ட அந்த மேஜிக் பவர் இருந்திருக்கு. ஹீரோ அவங்க அப்பா தான் அதை அடிச்சுட்டுக்கிறான் போல. ஆனா ஹீரோக்கு அவங்க அப்பா சொல்றது எந்த ஒரு விஷயமே புரியல. அவனும் எது 7 விங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோ அவங்க அப்பாவும், உங்க அம்மா தான்டா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தா, எனக்காக எனக்கு தேவையான சீடான உன்னை அவதான் பெத்தெடுத்தா அப்படின்ட்டு ஹீரோ அவங்க அப்பாவும் ஒண்ணுமே புரியாத மாதிரி சொல்லிட்டு போறாரு. இந்த விஷயம் உங்களுக்கும் புரியாம இருக்கும். அது கதை போக போக 2வது சாப்டர்ல கிளியரா உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. நான் கதையோட ஃப்ளோலயே உங்களுக்கு அந்த மேட்டரை சொல்றேன். இவர் இப்படி சொல்லிட்டு போனா ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவனும் யோ நில்லியா என்ன சொல்லுங்கிறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கதறான். கதறும் போதே தயவு செஞ்சு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றான் ராட்ரிக் அப்படின்னும் போதே ஹீரோவோட 2 அண்ணனுங்களுமே ஹீரோ சேர்ந்து அந்த இடத்துல முடிச்சிடறானுங்க. இவனுக்கு என்னதான் ஹீரோவை போட்டு தள்ளினாலும் ஹீரோவோட உடம்புல லைட்டா உயிர் ஒட்டிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் இது ரொம்பவே கோல்டா இருக்கு, நான் என்ன சாவு போறேனா, நான் இந்த மாதிரி சாவு போறேனா, அப்புறம் எதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை வாழணும். இவன் இப்படி சொல்லும் போதே அப்படியே கட் பண்ணா ஏதோ ஒரு சர்ச்சை தான் காட்டுறானுங்க. காட்டும் போது ஹீரோவும் இது ரொம்பவே பியூர் ஒயிட்டா இருக்கு அண்ட் கொஞ்சம் வாமாவும் இருக்கு, நான் என்ன செத்து ஆஃப்டர் லைஃப்க்கு வந்துட்டேனா அப்படின்னு காட்டும் போது தான் தெரியுது ஹீரோ குட்டி குஞ்சானா இருக்கான். ஆக்சுவலா ஹீரோ வந்து இப்ப பாஸ்டுக்கு வந்துட்டான் செத்து. இந்த மேட்ரு எப்படி நடந்ததுலாம் தெரியல. ஆனா ஹீரோ இப்ப பாஸ்டுக்கு வந்திருக்கானே பையனுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியும். அதனால நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஹீரோவும் இது ஒன்னும் ஆஃப்டர் லைஃப் இல்ல, இது பார்க்க பனி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பையனு மூக்குல வந்து பனியால புச்சுக்கோ அப்படின்னு தும்பிட்டு ஒரு நிமிஷம், அப்ப நான் கண்டிப்பா ஆஃப்டர் லைஃப்க்கு வரல, இந்த விஷயத்தெல்லாம் பார்க்க ரியல் மாதிரியே தெரியுது, நான் எங்க தாண்டா இருக்கேன் அப்படின்ட்டு இவன் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். முழிச்சிட்டு இருக்கும் போதே இந்த டைனியான பாடி இது என்ன நானா, ஆனா இந்த பாடியை பாக்குறதுக்கு ஏதோ குழந்தை மாதிரி தெரியுது, நான் என்ன குழந்தையா மாறிட்டேனா அப்படின்ட்டு தான் சைட்ல இருக்க அவங்க அம்மாவை பார்த்துட்டு இந்த விமன் இவங்க ஏற்கனவே செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இவங்க தான் ஹீரோவோட அம்மா. ஆனா அந்த விஷயம் ஹீரோக்கே தெரியாது. இந்த மாதிரிதான் ஹீரோக்கு வந்து பல விஷயம் தெரியாது. அதை வந்து 2வது சாப்டர்ல தான் கிளியரா பையனுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்ப நான் உங்களுக்கு கிளியரா எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். இவன் இப்படி இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோக்கும் தூரத்துல ஒரு வாய்ஸ் கேக்குது, அந்த பொம்பளை என்ன ஆனாலும் சரி சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும். பட் அதுவும் இல்லாம இந்த பிளிசர்ட்ல அவளால ரொம்ப தூரம் போய் இருக்க முடியாது, நம்மளுக்கு அவ கண்டிப்பா வேணும். டியூக் ராட்ரிக்காக நம்ம இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சே ஆகணும், நம்மளுக்கு அவளாம் ரொம்ப முக்கியமே கிடையாது, அவகிட்ட இருக்க குழந்தை, அந்த குழந்தை தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்ட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் ஹீரோ இப்படியே தான் வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு ஹீரோவும் இப்ப அவனுங்க என்ன சொன்னானுங்க, டியூக் ராட்ரிகா அப்புறம் அவனுக்கு ஏதோ ஒரு குழந்தையை தேடி வந்துட்டு இருக்கானுங்க. ஒரு நிமிஷம், அந்த குழந்தை நானா? இப்ப நான் இதை யோசிச்சு பார்த்தேன்னா என்னோட பாஸ்ட்ல அந்த ராட்ரிக் என்னை ஏதோ ஒரு பனி சூழ்ந்த இடத்துல இருந்து தான் காப்பாத்தனு என்கிட்ட சொல்லியிருக்கான். வாய்ப்பே இல்ல, இங்க என்னதான்டா நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு ஹீரோக்காங்க என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. இவனை இப்படி குழப்பத்துல யோசிச்சுட்டு இருக்கும் போதே சரி இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நான் இதே இடத்துல இருந்தேன் வையே மறுபடியும் அந்த டியூக் கையில தான் நான் மாட்டுவேன், மறுபடியும் அந்த வாழ்க்கையை வாழணும்னு எனக்கு எந்த ஒரு ஆசையுமே கிடையாது, என்ன ஆனாலும் சரி என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் போக முடியுமோ நான் போய் ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோவும் அவனையே அறியாம அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தாழ்ந்து போக ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி போகும்போதே ஏன் நான் கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பேன், அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன்டா இவ்வளவு மூச்சு வாங்குது, அண்ட் அதுவும் இல்லாம நான் கொஞ்சம் கொஞ்சமா நவுற எனக்கு உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் எரியற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு குழந்தை கொஞ்சம் தூரம் தவழ்ந்து வந்ததுக்கே இப்படி எல்லாம் நடக்குமா, என்ன ஆனாலும் சரி நான் இவனுக்கு கிட்ட இருந்து தப்பிச்சு எவ்வளவு தூரம் போக முடியுமோ நான் போயே ஆகணும். அப்புறம் அந்த ராட்ரிக் கண்டிப்பா இந்த வாழ்க்கையில நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன்டா, மவனை நான் வளர்ந்து வந்து உன்னை போட்டு புலகச்சு விளக்கத்துறேன் அப்படின்ட்டு இதெல்லாம் யோசிக்கும் போதே ஹீரோக்கு கிருகிருன்னு ஆயிடுது. அவனால சுத்தமா முடியல. பின்ன பையன் வந்து அப்படி பிஞ்சு குழந்தை பிறந்த குழந்தை, அவனால எவ்வளவு தூரம் நவர முடியும். ஹீரோவும் அந்த இடத்துல மயக்கச்சு விழுந்துறான். இவன் இப்படி விழும்போது ஹீரோ முன்னாடி ஒரு குட்டி பொண்ணு வந்து நிக்கிறா. அவளும் ஃபாதர் இங்க வாங்க, இங்க ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு இவன் சொன்னா அவங்க அப்பாவும் வராரு. இவர் யாருன்னா விஸ்கவுண்ட் ஹைஃபிரிட். நம்ம இதுக்கப்புறம் இவர் ஹீரோ அவங்க அப்பான்னு வச்சுப்போம். வளர் பாப்பா ஒரிஜினல் அப்பா கிடையாது, ஆனா இதுக்கப்புறம் இவர் தான் ஹீரோ அவங்க அப்பா. இவரும் ஹீரோ வந்து பாத்துட்டு ஒரு குழந்தையா அதுவும் இந்த மாதிரி இடத்துலயா அப்படின்ட்டு ஹீரோவை பார்த்த ஒரு ஹீரோவோட உடம்புல அப்படியே ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் தேஞ்சு போயிருக்கு. அதை பார்த்துட்டு இந்த பையன் எங்க இருந்து வந்தான் அப்படின்ட்டு ஒரு தலையை தூக்கி பார்த்துட்டு பையனுக்கு சரியான சாக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோ எங்கேயோ ஒரு மலையில இருந்து அப்படியே தவழ்ந்தே இவ்வளவு தூரம் வந்திருக்கான். நம்மளுக்கு ஏதோ பக்கத்துல வந்த மாதிரி இருந்தது. இவரு பார்க்கும் போது தான் தெரியுது ஹீரோ எங்கேயோ இருந்து வந்திருக்கான்னு. அதை பார்த்துட்டு தலைவனுக்கு சரியான சாக்கு. அவரும் கொய்யால யாரு தாண்டா இந்த குழந்தை அப்படின்ட்டு இவர் ஷாக்ல இருக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டரை முடிச்சிடறானுங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல மயங்கி போன ஹீரோவும் கண்ணை திறந்து பார்த்தா ஒரு குழந்தை ஹீரோ பார்த்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோவும் இந்த குழந்தை இது என்ன பார்த்துதான் வந்துட்டு இருக்கு, இது என்ன ஏஞ்சலா அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த குழந்தை வந்து ஹீரோட மூக்கு பிடிச்சிட்டு பையன் மூச்சு விட முடியாம கதறிட்டு இருக்கான். இவன் இப்படி கதறிட்டு இருக்கும் போது கண்ணை திறந்து தெளிவா பார்த்தாதான் தெரியுது ஹீரோ சுத்தி ஒரு 4-5 பொண்ணுங்க நின்னுட்டு இருக்கு. அவங்களும் அக்கா இங்க பாரு இந்த பையன் எழுந்துட்டான், அவனை புள்ளி பண்ணாதீங்க, அப்புறம் மூக்கு இந்த மாதிரி எல்லாம் புச்சு வலிக்காதீங்க, கையோட வந்துட போதுன்னு இவங்க மாத்தி பேசிட்டு இருக்காங்க. பேசுறவங்களும் ஹீரோ எனக்கு தான் வேணும்ட்டு 4 பக்கமும் பூச்சி
வலிக்கிறாங்க. ஹீரோக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இவன் இப்படி திருத்தணும் முழிச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்து காப்பாத்திருக்கோம்ல, அந்த பொண்ணு ஹீரோ கையில வாங்கி வச்சா ஆளை விடுங்கடா சாமி அப்படின்ட்டு ஹீரோவும் அங்க இருந்து எகிரி தப்பிச்சு ஓடிடுறான். இவன் இப்படி போகும்போதே இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல, ஆனா நான் எப்படியாச்சும் இங்க இருந்து போயே ஆகணும் அப்படின்ட்டு இவன் போகும்போதே அந்த கும்பல்ல ஒரு சிவப்பு மண்ட பொண்ணு அவளும் டே தம்பி அந்த டைரக்ஷன்ல போவாதரா, அப்புறம் உனக்கு தாண்டா சூப்பு அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே ஹீரோ பிடிக்கிறதுக்கு பின்னாடியே ஓடி வந்தா ஹீரோக்கு ஒண்ணு பதற ஆரம்பிச்சுது. யாரா இவனுங்க பார்க்க பயங்கர டைட்டன்ஸ் மாதிரி இருக்கானுங்க, நம்மள போட்டு முழுங்கிட போறானுங்கட்டு ஹீரோ தெரிச்சுன்னு ஓடுறான். இவன் இப்படி ஓடும் போது ஹீரோவும் மறுபடியும் அவனுக்கு தெரியாமலே அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ண உடனே ஹீரோவும் அந்த வீட்டெல்லாம் ஒடிச்சுன்னு சும்மா வானத்துல பறக்குறான். பையனுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படா நான் பறந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஓஹோ இதுதான் மேஜிக்கா அப்படின்ட்டு யோசிச்சவனும் அவனால அந்த மேஜிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆளு மறுபடியும் கீழே விழ ஆரம்பிக்கிறான். விழும்போதே ஆஹா நம்ம சோலி முடிஞ்சு போல, என்னால வேற இந்த மேஜிக் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் இப்படிதான் சாவணுமா அப்படின்ட்டு இவனும் கத்தின்னு வந்து கண்ணுகனெல்லாம் மூடிக்கிறான். மூட்டின ஹீரோவும் ரொம்ப நேரம் ஆயும் ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகல. அவனுக்கே சரியான ஷாக்கு, என்னடா நம்ம கீழே வந்து ரொம்ப நேரம் ஆகுது ஒண்ணுமே ஆகலன்னு கண்ணை திறந்து பார்த்தா ஏற்கனவே ஹீரோ அவங்க அப்பா வந்து அவனை புடிச்சுக்கிறாரு. அவரும் போன தடவை பணியில இருந்த இந்த தடவை வானத்துல இருந்து விழுந்துட்டு இருக்கியா, உண்மையாலே வினோதமான குழந்தை தான்டா நீ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் யாருன்னு திரும்பி பார்த்தா பையனுக்கு சரியான ஷாக்கு. ஹீரோ எதுக்கு இப்படி ஷாக் ஆவறானா, இந்த விஸ்கவுண்ட் ஐஃப்ரிட் இவரு டியூக் ராட்ரிக்கோட அண்ணனாச்சே, ஆஹா அந்த ஆளு கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அவங்க அண்ணன் கையிலே வந்து மாட்டிக்கணுமா, அவ்வளவுதான் போச்சு. ஒரு நிமிஷம் இந்த ஆள் இங்க இருக்கானா, அப்படின்னா இந்த இடம் இது இந்த ஹெல்லைன் ஃபேமிலி சேர்ந்த ஒண்ணா அப்படின்ட்டு ஹீரோ ஷாக்ல இருக்கும்போது இப்பதான் இவரை பத்தி நம்ம கிட்ட என்ன மேட்டர்னு சொல்றான். இந்த ஐஃப்ரிட் ஹெல்லைன் இவரு விஸ்கவுண்ட் ஃபேமிலியோட ஹெட் அண்ட் ஹெல்லைன் பிரான்ச் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர். இவர் எல்லாருக்குமே எப்படி தெரியும்னா ட்வின் விங்ஸ். இந்த பேர் ஏன் இவருக்கு கிடைச்சதுன்னா இவரும் இவரோட தம்பியான ராட்ரிக்கும் சேர்ந்துதான் நாங்க ராயல் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுவோம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க சொன்ன ப்ராமிஸ் படி இவங்க ராயல் ஃபேமிலிக்கு 2 விங்ஸா இருந்தாங்க. அதனால தான் இவங்களுக்கு அந்த ஒரு பேர் கிடைச்சது. ஆனா எனக்கு என்ன விஷயம் ஞாபகம் இருக்குன்னா, என்னோட பாஸ்ட் லைஃப்ல இந்த விஸ்கவுண்ட் ஐஃப்ரிட் சிவில் வார் நடந்தப்ப செத்துட்டாரு. அவர் இப்படி சிவில் வார்ல செத்ததுனால அவரோட மொத்த ஃபேமிலியுமே கொலாப்ஸ் ஆகி அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. இப்போ அவங்க எல்லாருமே உயிரோட இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் புரியுது, இந்த விஷயம் எல்லாம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் கண்டிப்பா பாஸ்டுக்கு தான் திரும்ப வந்திருக்கேன். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா டியூக் ஃபேமிலி கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அவங்க அண்ணங்கார கையில வந்து மாட்டியிருக்கேன் பாத்தியா, இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்ட்டு ஹீரோ இதெல்லாம் எங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கானா அந்த எல்ஃபிரடோட ஒய்ஃப் கையில தான். இதுக்கப்புறம் நம்ம வந்து இவங்கள ஹீரோவோட அம்மானே கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் ப்ரோ அவங்கள அம்மா அப்பான்றீங்க, அப்புறம் இவங்கள அம்மா அப்பான்றீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரலாம். இவங்க வந்து ஹீரோவோட வளர்ப்பம்மா வளர்ப்பப்பா, இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க, பெருசா ஒன்றும் தேவையில்லை. இவங்களும் அந்த வயசு கொண்ட பார்த்துட்டு சோ அப்படின்னா இந்த குழந்தையால மேஜிக் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் பையன் வானத்துல பறந்துட்டு இருந்தானா. இவங்க இப்படி கேட்கும் போது ஹீரோ அவங்க அப்பாவும் ஆமா நான் இவனை தடவை அந்த பணியில பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு இவன் சாதாரண ஒரு குழந்தை இல்லன்னு அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோ அவங்க அம்மாவும் அவனை ஒரு மாதிரி அப்படியே பெருமையா பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தவங்களும் ஹீரோ நெத்தியில ஒரு முத்தா வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு இவன் பயந்துருப்பான், நீ இதுக்கப்புறம் பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல, இதுக்கப்புறம் அம்மா எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க பாசம் காட்டணும்னு ஹீரோக்கு அப்படியே அது என்ன உணர்வுன்னு அவனுக்கு சொல்ல தெரியல. ஏன்னா ஹீரோ வந்து அவனோட பாஸ்ட் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் இது வரைக்கும் அனுபவிச்சே இருக்க மாட்டான். ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்தே பாசம் வேணும் வேணும்னு சொல்லி தான் ஏங்கி இருப்பான். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் போது அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி வாய் அடிச்சா போன மாதிரி பாத்துட்டு இருக்கான். இவன் இப்படி பாத்துட்டு இருக்கும் போதே ஹீரோ அவங்க அப்பாவும் ஹீரோ குறுகுறுன்னு பாத்துட்டு இந்த குழந்தை கிட்ட எனார்மஸான பவர் இருக்கு, அதுக்கான ப்ரூஃப் தான் இது அப்படின்ட்டு ஹீரோவோட சட்டையை தூக்குனா ஹீரோக்கு அந்த விஷயத்தை பார்த்துட்டு சரியான ஷாக்கு. ஏன்னா ஹீரோ கிட்ட விங்ஸ் இல்லன்ட்டு அந்த பாஸ்ட் லைஃப்ல சொல்லி இருப்பாங்க. ஆனா ஹீரோவோட உடம்புல இப்ப விங்ஸ் இருக்கு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இது அந்த 7 விங்ஸ் ஆச்சு, இது எப்படி என் உடம்புல இங்க என்னதான் நடக்குது அப்படின்ட்டு ஹீரோ இதெல்லாம் யோசிக்கும் போது தான் இப்பதான் எல்லா விஷயத்தையுமே ஹீரோ கனெக்ட் பண்றான். ஆக்சுவலா இப்பதான் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவா சொல்லி இருப்பாங்க. ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமா தான் இருந்திருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹீரோவும் அதை பார்த்துட்டு கான்லே அவங்க அப்பா சொன்னதை தான் யோசிச்சு பாக்குறான். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உங்ககிட்ட தேவைப்பட்டதுல உங்ககிட்ட இருந்த அந்த 7 விங்ஸோட பவர் மட்டும்தான். இவர் அப்ப சொன்னது ஹீரோக்கு இப்பதான் புரியுது. ஓஹோ அப்படிதான் கதையா, அப்படின்னா இந்த ஆளு என்ன காப்பாத்தணும்லாம் காப்பாத்தல, என்கிட்ட இருக்க பவர் காட்டி மட்டும் தான் என்ன காப்பாத்தி இருக்கான். அப்படி அவன் என்ன காப்பாத்தி என்கிட்ட இருக்கிற அந்த 7 விங்ஸோட பவரை என் உடம்புல இருந்து எடுத்துட்டு அவன் என்ன சின்ன வயசுல இருந்தே விங்லெஸ் சொல்லி என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி என்ன டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க. இவனுங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு இவனுங்களுக்கு மனசு வரும். அவனை நான் வளர்ந்து வந்த உங்க மொத்த பேருமே அடிச்சு விட்டு போயினே இருப்பேன்டா அப்படின்ட்டு ஹீரோ கான்ல யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வந்திருக்கும், நான் கிளியரா இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலா ஹீரோவோட அப்பாவே வந்து அந்த ராட்ரிக்கு தான். அவன் என்ன பண்ணிருப்பானா அவனுக்கு வந்து அந்த 7 விங்ஸோட பவர் வேணும்னு சொல்லி ஹீரோ அவங்க அம்மா வந்து பவர்ஃபுல்லா இருந்திருப்பாங்க போல. அதை வந்து ஃபியூச்சர்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்கள யூஸ் பண்ணி ஹீரோ வந்து அவன் பெத்தெடுத்திருக்கான். பெத்தெடுக்கும் போது ஹீரோ கிட்ட வந்து பயங்கரமான பவர் இருக்குதுன்னு தெரிஞ்சிடுது. அதனால அந்த பவரை நம்ம எப்படியாச்சும் லூட் அடிச்சு ஆகணும்னு சொல்லி ஹீரோ அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கான். ஹீரோ அவங்க அம்மா வந்து என்னால தர முடியாது போட தற்கொலை அப்படின்ட்டு ஹீரோ தூக்கின்னு வந்துட்டுக்கிறாங்க. ஆனா அவங்க குழந்தை பிறந்து அந்த புதுசுன்னும் போது அவங்களால சுத்தமா அவங்க
உடம்புல எனர்ஜியே இல்ல. அதனாலே ஹீரோ அவங்க அம்மா வந்து அந்த பிளிசர்ட்ல மாட்டி மயங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து ராட்ரிக் வந்து ஹீரோ பிடிச்சி தூக்கிட்டுக்கிறான். தூக்குனவனும் ஹீரோவோட உடம்புல இருந்த அந்த 7 விங்ஸோட பவரையுமே அவன் உடம்புல எடுத்துட்டுக்கிறான். அது எப்படி பண்ணான்னு தெரியல. இப்படி ஹீரோவோட உடம்புல இருந்து அவனோட 7 விங்ஸோட பவர் எத்ததுனால ஹீரோக்கு எந்த ஒரு மேஜிக் பவருமே இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இவனை சாவஸ்டா வேஸ்ட், இவனை வச்சு அதனா உருப்படியா பண்ணலாம்னு சொல்லி இவனை சின்ன வயசுல இருந்தே உனக்கு எந்த ஒரு மேஜிக் பவருமே கிடையாது, நீ ஒரு தெருநாயி, நீ எல்லாம் வந்து இருக்கிறதுக்கே லாக் இல்ல அப்படின்ட்டு ஹீரோவோட அந்த மொத்த டியூக் ஃபேமிலியுமே போட்டு ஹீரோ டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க. இருந்தாலும் எப்படியாச்சும் அவங்க அப்பா கிட்ட இருந்து கொஞ்சமாச்சும் பாசத்தை வந்துடாதா அப்படின்ட்டு ஏங்கியே ஹீரோ ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து இதுக்கப்புறமும் இவன் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் ஹீரோ அவங்க அப்பா வந்து ஹீரோவை பாஸ்ட் லைஃப்ல போட்டு தள்ளி இருப்பாரு. இப்ப இந்த விஷயம் எல்லாமே ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் ஹீரோவும் அதெல்லாம் யோசிச்சு இப்ப செம்ம காண்ட்ல இருக்கான். இவனும் இதெல்லாம் காண்ட்ல எங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கானா, ஹீரோ அவங்க அம்மா மடியில தான். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ அவங்க அம்மாவும் அந்த விஸ்கவுண்ட பார்த்து, சோ அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த குழந்தைய நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவரும் மூஞ்ச ஒரு மாதிரி டெரரா வச்சு யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் இப்படி பாக்குறத பார்த்துட்டு ஹீரோவும், ஆஹா இந்த ஆள் பாக்குறத பார்த்தாலே சரியில்லையே, என்ன ஆனாலும் சரி என்னோட இந்த பவர் மறுபடியும் அவ கைக்கு போறதுக்கு நான் விட மாட்டேன். எனக்கு கண்டிப்பா இந்த பவர் வேணும். இந்த பவர் என்கிட்ட இருந்தா மட்டும்தான் என்னால அவனை ரிவெஞ்ச் எடுக்க முடியும். என்னால முடிஞ்ச அளவுக்கு அவனை கொடூரமா நான் கொல்லணும் அப்படின்ட்டு ஹீரோ சமகான்ல யோசிச்சுட்டு இருந்தா, ஹீரோ அவங்க அப்பாவும் ஹீரோ பார்த்துட்டு, நான் இவனை நம்மளோட பையனா அடாப்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோக்கு சரியான சாக்கு. என்னடா இந்த ஆள் இப்படி சொல்லிட்டான் அப்படின்ட்டு. இவன் இப்படி சாக்குல இருக்கும் போதே ஹீரோ அவங்க அப்பாவும் ஹீரோ தள்ள கை வச்சுட்டு, இவன் இன்னுமே ஒரு குழந்தை தான், இவனால அவனோட பவரை கண்ட்ரோல் பண்ணி பறக்க கூட முடியல. இவனால எப்ப இவனோட பவரை கண்ட்ரோல் பண்ணி பறக்க முடியுதோ, இவன் செய்யற எல்லா செயலுக்குமே அவனால ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்க முடியற அளவுக்கு இவன் எப்ப பவர்ஃபுல் ஆவறானோ அது வரைக்கும் இவன் நம்மளோட குழந்தை தான் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்படி முடிவு எடுக்கும் போதே ஹீரோவோட அக்காங்க எல்லாம் கதவு உடைச்சுன்னு வந்து விழுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களை வந்து ஹீரோவோட அக்காங்கனே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவங்களும் நீங்க பேசுறத கேட்கணும்னா எங்களுக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது, நாங்க ஜஸ்ட் அவனை பத்தி கொஞ்சம் கவலைப்பட்டோம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு இவங்க சொல்லும் போதே அந்த கும்பல்ல ஒரு சிவப்பு மண்டா இருக்கா, அவளும் குடுகுடுன்னு ஹீரோட அம்மா கிட்ட ஓடி வந்து, அம்மா அம்மா இதுக்கப்புறம் இவன் நம்ம கூட தான் இருக்க போறான், இவனுக்கு என்னமா பேர் வைக்க போறீங்க அப்படின்னு கேட்டா அவங்களும் ஹீரோ பார்த்து குறுகுறுன்னு யோசிச்சுட்டு, இவனோட பேரு ஆஸ்டர், நம்ம ஃபேமிலியில பிறந்த ஒரு புது நட்சத்திரம். இவங்க அப்படி சொல்லும் போது அப்படியே சீனை கட் பண்ணி 10 வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஹீரோட ஃபேமிலியும் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க போல. ஹீரோ அவங்க அப்பாவும் கேரேஜ்ல இருந்து இறங்கும் போதே சைட்ல இருக்கணும், லார்ட் ஐஃப்ரிட் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வாங்க அப்படின்ட்டு அவன் ஹீரோ அவங்க அப்பாவை கூட்டு போகும்போதே ஹீரோவும் அப்படியே பின்னாடி இருந்து இறங்கி வரான். ஹீரோ காட்டும் போதே தெரியுது 10 வருஷத்துல பையன் சும்மா பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கிறான்ட்டு. இவன் இப்படி இறங்கி வரும்போது இவன் பின்னாடி ஹீரோட அக்காவும் இறங்கி வரா. ஹீரோவும் அவளை கையை பிடிச்சி இறக்கி விட்டா, இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா கைஸ், ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போது மூச்சு முட்டை ஹீரோவை கதற விட்டுருப்பாளே மூக்க பிடிச்சி, அந்த குழந்தை தான் இவன். ஹீரோ அப்படி கையை பிடிச்சி இறக்கி விட்டா அவளும் ரொம்ப நன்றிடா ஹீரோ பையா, இதுல வந்து ஆஸ்டர்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க, நம்ம ஹீரோனே கண்டினியூ பண்ணிக்கலாம். இவ்வளவு இதை சொல்லிட்டு அப்படியே மாசா அந்த இடத்துல குயின் மாதிரி நடந்து போயிட்டு இருக்கா. இவன் இப்படி போகும்போதே ஹீரோவும் அப்படியே பின்னாடியே வரான். வரும்போதே இப்பதான் எதுக்கு ஹீரோ இங்க வந்திருக்கான் அப்படின்ற கதையை நம்ம கிட்ட சொல்றான். இதை வந்து வளவலன்னு சொல்லி இருப்பாங்க, நான் சிம்பிளாவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹீரோட ஃபேமிலி எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காங்கன்னா, இங்க நடக்க இருக்க ஒரு ஈவென்ட் அட்டென்ட் பண்றது தான். அந்த ஈவென்ட்டோட பேர் தான் ஸ்வாட் டான்ஸ் கேதரிங். இந்த எல்லைன் ஃபேமிலி பேருக்கு கீழே ஏதோ ஒரு டியூக் வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துற இந்த ஈவென்ட்டோட பேர் தான் ஸ்வாட் டான்ஸ் கேதரிங். இந்த இடத்துல அப்படி என்ன நடக்கும்னா, ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு, இங்க இருக்க எல்லா நோபல்ஸுமே மத்த நோபல்ஸ் கூட இருக்க கனெக்ஷனை டீப் ஆகணும், அவங்களோட பாண்டை இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வருவானுங்க. அண்ட் ரெண்டாவது, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அதே நோபல்ஸ் நாங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கோம்னு பாருங்கடான்னு சொல்லி அவங்க ஃபேமிலியோட அடுத்த ஹெட்டா மாற போற அவங்க பசங்களோட ஸ்வாட்ச்மேன்ஷிப்பை வெளியே வர வச்சு மத்தவங்களுக்கு காட்டி நாங்க தான்டா பவர்ஃபுல் அப்படின்ட்டு பெருமை பீத்தறதுக்கு வருவானுங்க. இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த கேதரிங்ல நடக்கும். இப்படி ஹீரோ இந்த கேதரிங் பத்தி நம்ம கிட்ட சொல்லி முடியும் போதே ஹீரோட ஃபேமிலியும் அந்த கேசல் உள்ள போயிட்டு இருக்காங்க. போகும்போதே சுத்தி இருக்க எல்லாருமே ஹீரோட ஃபேமிலியை பார்த்துட்டு, டே அங்க பாரு அந்த விஸ்கோன் ஃபேமிலி சேர்ந்த ஆளுங்களா வந்துட்டானுங்க போல. ஆமா ஆமா, இவனுங்கெல்லாம் எவ்வளவுதான் அசிங்கப்பட்டானோ அவனுங்களோட லெசன்ல இருந்து சுத்தமா கத்துக்கவே மாட்டானுங்க போல. நீ சொல்றது கரெக்ட் தான். இது வரைக்கும் இவனுங்க இந்த ஃபேமிலியை சேர்ந்த ஹையர் இது வரைக்கும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்ததே இல்ல. எப்பவுமே இந்த தெருநாயை தான் இங்க இருந்து கூட்டு வரானுங்க. இவனுங்க இந்த பையனை எங்க இருந்து தான் புடிச்சிருப்பானுங்கன்னே தெரியல. அவனோட ஆரிஜின் என்ன, இவன் யாரு என்னன்னு எதுவுமே தெரியல. ஆனா இப்படியாப்பட்ட ஒருத்தனை அந்த ஆளு எப்படிதான் எடுத்து வளர்க்கறானோ, இவன் இப்படி பண்றதுனால இந்த ஹெல்லைன் ஃபேமிலியோட பேர் தாண்டா கெட்டு போகுது. இன்னும் எவ்வளவுதான் இந்த பேரை இவெல்லாம் நார் அடிக்க போறானோ அப்படின்ட்டு ஹீரோவையும் ஹீரோ அவங்க அப்பாவையும் போட்டு அப்படியே பச்சை பச்சையா அவங்க காது கேட்கற மாதிரியே திட்டிட்டு இருக்கானுங்க. இதுல ஹீரோவை தான் ரொம்ப வல்கரா பயங்கர கொடு ஒரு மாதிரி அசிங்கமா பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்ல. ஆனா ஹீரோ அவங்க அக்காவுக்கு சரி காண்டாகுது. அவளும், டேய் ஹீரோ பையா அவனுக்கு சொல்றதெல்லாம் நீ பெருசா
பெருசா கண்டுக்காத. இந்த இடத்துல வீக்கா இருக்க ஆளுங்களை தான் இவனுங்க எப்பவுமே போட்டு கிரஷ் பண்ணிட்டு இருப்பானுங்க. சோ அதனால இதெல்லாம் நம்ம மண்டையில ஏத்திக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல அப்படின்ட்டு இவ என்னதான் ஹீரோக்கு தைரியம் கொடுத்தாலும் இவளுக்கும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. கை கீழே நடுங்குது. ஹீரோ இப்படி அதை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ அவங்க அப்பாவும் இவனுக்கு பேசுறதெல்லாம் நீ நல்லா கேட்டதானே, இதுதான் இப்ப நம்ம ஃபேமிலியோட சிச்சுவேஷன், நீ இந்த விஷயத்த பார்க்கணும்னு சொல்லிதான் நான் உன்னை இப்ப இங்க கூட்டு வந்திருக்கேன். அண்டு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி மேல உனக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்டா இருக்குமே அப்படின்ட்டு ஹீரோ அவங்க அப்பா கேட்டா ஹீரோவும் அதெல்லாம் இல்ல ஃபாதர், இவனுங்கள மாதிரி நான் இங்க சொல்றதெல்லாம் நான் ஏன் என் மண்டையில ஏத்திக்க போறேன், என்னை பொறுத்த வரைக்கும் இவனுங்க தான் குப்பை, அதனால அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னா ஹீரோ அவங்க அப்பாவும் கக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்த நான் எதிர்பார்த்தது தான்டா அப்படின்ட்டு. இவர் இப்படி சிரிச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் என்னோட பாஸ்ட் லைஃப்ல இந்த ஹெட்லைன் ஃபேமிலியை நினைக்கும் போது எனக்கு ஒரே அவமானமா இருக்கும். ஏன்னா என் பாஸ்ட் லைஃப்ல நடந்த சோஷியல் கேதரிங் ஈவென்ட்ல என்னோட 2 அண்ணனுங்களுமே என்ன கனவுல கூட யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அசிங்கப்படுத்தினானுங்க. சோ அதனால எப்பப்பெல்லாம் என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் இந்த இடத்த பாக்குறனோ எனக்கு ஒரே பேட் மெமரி மட்டும் தான் ஞாபகம் வரும். ஆனா இப்ப அப்படியான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. என்கிட்ட இப்ப இந்த 7 விங்ஸோட பவர் இருக்கு, அதனால இப்ப இந்த இடத்துல கதையே வேற அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த பில்டிங்ல ஒரு இடத்துல மட்டும் லைட் ஒரு மாதிரி டிஃபரெண்ட் ஆகுது, அந்த இடத்த உத்து பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவோட 2 அண்ணனுங்களும் இருக்கிறானுங்க. அதை பார்த்த ஹீரோவும் வெயிட் பண்ணுங்கடா பிரதர்ஸ், இந்த தடவை நடக்க போற இந்த சோஷியல் கேதரிங் ஈவென்ட் உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு விஷயமா நான் மாத்துறேன். என் பாஸ்ட்ல நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் இந்த தடவை டபுளா நடக்க போகுது அப்படின்ட்டு ஹீரோவும் மாசாது உள்ள போறான். இவன் இப்படி போகும்போதே இந்த இடத்துல இந்த சாப்டரை முடிச்சிடறானுங்க. கைஸ் எனக்கு தெரியும் வீடியோ சின்னதா தான் இருக்கும். ஆக்சுவலா நான் 1 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணி போடலாம் தான் யோசிச்சேன். ஒரு 4-5 சாப்டர் 6 சாப்டர் கிட்ட கவர் பண்ணிடலாம், சீக்கிரம் அது முடிச்சிடலாம் தான். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுனாலயா எதனாலன்னு தெரியல, என்னால சரியாவே ரெக்கார்ட் பண்ண முடியல. சோ அதனால தான் இந்த வீடியோவோட டியூரேஷன் வந்து கம்மியா இருக்கு. சோ கவலைப்படாதீங்க, திங்கட்கிழமையில இருந்து டியூரேஷன் நம்ம அதிகப்படுத்திடலாம். சீக்கிரம் இதை முடிச்சுட்டு வேற ஒரு நல்ல கதையா எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மான்வாவோட கதையெல்லாம் போடாம வச்சிருக்கோமே அதெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டுடலாம். அண்ட் கைஸ் ஒரு முக்கியமான விஷயம், நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா எவ்வளவு வீடியோ வருதோ அது மட்டும் தான். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் வீடியோ வராது, மோஸ்ட்லி டவுட் தான். நான் முடிஞ்சா ஒரு வீடியோ வச்சு அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அது என்ன ரீசன் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. நான் வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வேணா உங்ககிட்ட சொல்றேன். சோ அதனால அந்த ஒரு 2 வீக் மட்டும் எந்த ஒரு வீடியோவும் எதிர்பார்க்காதீங்க. எனக்கு புரியுது நிறைய பேர் சமகான்ல இருப்பீங்க, என்ன ப்ரோ அப்பப்ப காக்கா குத்துற மாதிரி லைட்டா வந்து குத்திட்டு போறேன் அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் கைஸ், அவ்வளவுதான். நான் பக்காவா ஒரு ஷெட்யூல் போட்டேன்னா அதுக்கப்புறம் எத்தனை வந்து மானாவரியா அச்சன் இருக்கலாம். சோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், அவ்வளவுதான் சொல்லணும். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த கதை நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டு, முடிஞ்சா கீழே இருக்க அந்த ஐ பட்டனே தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துக்க ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் தரமான ஒரு எபிசோட்ல மீட் பண்ணலாம். அவர்ட்டா